நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதெல்லாம் தன்னுடைய வீட்டிலிருந்து வெளியேறி சென்று கடைத்தெருவின் பக்கமாக செல்லுகின்றார்களோ ஒரு அருமையான துஆவை ஓதிக்கொள்வார்கள். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ ஹய்யுன் லா யமூத் பியதிஹில் கைர் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இந்த துஆவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைத்தெருவின் பக்கமாக பஜார் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு செல்லுகின்ற போது இந்த துஆவை ஓதிக்கொள்ளுவார்கள். சொன்னார்கள், யார் ஒருவர் இந்த துஆவை ஓதிக்கொள்ளுகின்றாரோ ஷைத்தானை விட்டும் அவர் பாதுகாக்கப்படுகின்றார். அவருக்கு 1000 நன்மைகள் உண்டு, 1000 பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார்கள். இந்த துஆ சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக நீங்கள் தொழிலுக்கு செல்லக்கூடிய உங்களுடைய இடம் ஒரு மார்க்கெட்டாக இருக்கும், ஒரு சந்தையாக இருக்கும், ஒரு கடையாக இருக்கும். மக்கள் நடமாடக்கூடிய இடத்துக்கெல்லாம் செல்லுகின்ற போது இந்த துஆவை நாங்கள் ஓதிக்கொள்ள வேண்டும். ஓதிக்கொள்வதன் மூலமாக என்னால் மற்றவர்கள் பாதுகாப்படைவார்கள், மற்றவர்களிலிருந்து அல்லாஹு தஆலா என்னை பாதுகாப்பான். மட்டுமல்ல, ஷைத்தானுடைய தூண்டுதல்களிலிருந்து, தீங்கிலிருந்து, அனைத்து விதமான ஃபித்னா பசாதுகளிலிருந்து, விபத்துக்களிலிருந்து, எல்லா வகையான தொற்று நோய்களிலிருந்து என எல்லா ஆபத்துக்களிலும் அல்லாஹு தஆலா எம்மை பாதுகாப்பான். ஆக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த சொல்லித்தந்த இந்த துஆவை நாமும் ஓதி வருவோம். அல்லாஹுடைய மேலான பாதுகாப்பை பெற்றுக்கொள்வோமாக. கேட்ட விடயங்களை வாழ்க்கையில் எடுத்து நடந்து எல்லாம் வல்ல அல்லாஹுவின் மகுபிரத்தையும் அவனுடைய ரஹ்மத்தையும் பெற்றுக்கொள்வோம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.